அதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸு, பெட் ப்ராடக்ட்ஸு, ஃபேஷன் ஜுவல்லரி, குழந்தைங்களோட க்ளாத்ஸு, குழந்தைங்களோட ஷூஸு, அந்த மாரி வெரைட்டியான ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க. இது வந்து நீங்க எடுத்தோனே போய் வந்து 100, 200 ப்ராடக்ட் வாங்கணும்னு இல்ல. ஒரு 5 இல்ல ஒரு 10 ப்ராடக்ட் நீங்க சூஸ் பண்ணி, அதுல வந்து ஒரு 50 100 நீங்க வாங்கி, அப்படியே படிப்படியா நீங்க கொண்டு போலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, Instagram அக்கவுண்ட் வச்சிருக்கிறவங்களே இன்னைக்கு வந்து கோடியில சேல் பண்றாங்க. அவங்க சைனாலேருந்து வாங்குறாங்க, இல்ல மும்பை, டெல்லி ஹோல்சேல்லேருந்து வாங்குறாங்க. ஸோ இப்போ அவங்க வந்து நல்ல செல்லிங் இருக்கிறவங்க சைனா போய் வாங்குனாங்கன்னா, இன்னியும் வந்து இத மக்கள் வந்து ஒரு புதுசான விஷயத்துக்கு தான் நல்லா வரவேற்பு குடுக்குறாங்க. ஆல்ரெடி இருக்குன்னு, "ஓ! இது வந்து எல்லா கடையிலயும் இருக்கு இந்த ப்ராடக்ட்டு. ஜஸ்ட் விலை தான் வித்தியாசம்" அப்படின்னு அவங்க கண்டுக்காம போயிருவாங்க. இல்ல சைனா பிசினஸ பொறுத்தவரைக்கும் நீங்க ஒரு விசிட் மட்டும் கணக்குல வச்சுக்கக்கூடாது. இப்ப சைனா வந்து ஒருத்தவங்க ஒரு டைம் விசிட் பண்ணா ஒரு 1 1/2 2 லட்சம் ரூவா செலவாகும். ஸோ அந்த ஒரு 2 1/2 லட்சம் ரூவா செலவுல வந்துட்டு அவங்க முழு பிசினஸையுமே வந்து ப்ராஃபிட் ஆர் லாஸ் பார்க்க முடியாது. த்ரூ அவுட் த இயர் சைனா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஹாலிடேஸ் எல்லாம் போக 11 மாசம் வந்து கன்டினியூயஸ் ஒர்க் பண்றாங்க. அதாவது ஃபேக்டரிஸ் புரொடக்ஷன் பண்றது, பிசினஸ் பண்றது எல்லாமே. ஸோ அந்த மாரி லாங் டெர்ம் பிசினஸா இருக்கிறவங்கள மட்டும் தான் சைனாக்கு வந்து சூட் ஆகும். நான் ஒரு டைம் போனேன். நான் இங்க வாங்குறதுக்கும், அங்க வாங்குறதுக்கும் டிஃபரன்ஸ் இல்ல அப்படின்னு விட்டுறக்கூடாது. ஒரு 10 ப்ராடக்ட்ல ஒரு ப்ராடக்ட் வந்து ப்ராஃபிட் இல்லாம இருக்கலாம். இல்ல வந்து ரொம்ப கம்மியா இருக்கலாம். பட் ஆவரேஜா பண்றப்போ, லாங் டெர்மா போறப்போ இன்னியும் பெட்டரா இருக்கும்.